திருக்கல்யாணம், ஸ்ரீசக்கர பூஜையை இதை நடத்தி தருவதற்கு யார் வராங்க? சொல்லணும் இல்லையா? அது எப்படி பார்த்தீங்கன்னா, அகில பாரத விஸ்வகர்ம ஜகத்குரு ஆதி சிவலிங்காச்சாரிய ஆதீனம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடத்தினுடைய 65வது பட்டம் ஸ்ரீ 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 சிவராஜ ஞானாச்சாரிய குரு மகா சந்நிதானம் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு, தனது அருமை பத்தினி, தன் மகன், மருமகள் குடும்பத்தாரோடு வந்திருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தையும் அதைத் தொடர்ந்து இந்த ஸ்ரீசக்கர பூஜையையும் மிகச் செம்மையாக செய்து தருவதற்கு இசைவு தந்திருப்பது நாம் செய்த பாக்கியம். ஏன்னா அவங்கெல்லாம் அப்படிலாம் சர்வசாதாரணம் எங்கேயும் போக மாட்டாங்க. 2011 அவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி காமேஸ்வரனுக்கும் காமேஸ்வருக்கும் திருக்கல்யாணம் வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை இருக்குது, இந்த இடத்துல நடக்குது. நீங்கள் குடும்ப சகிதமாக வந்திருந்து தலைமையேற்று இதை எங்களுக்கு நீங்கள் நடத்தி தர வேணும் என சொல்லி வேண்டுதல் தந்தபோது அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம். ஏன்னா அவர் ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். 1440 வருடங்களாக இருக்கக்கூடிய ஜீவசமாதி. முதல் அந்த ஆதீனம், அந்த பீட ஆதீனம் வந்து ஆதி சிவலிங்காச்சாரியார். அவர் தான் அங்கே ஜீவ சமாதியில் இருக்கார். அந்த மாதிரி அமைப்பிலே வந்த 65வது பட்டம் ஐயா ஸ்ரீ 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 சிவராஜ் ஐயா சுவாமிகள். அவருக்கு பெரிய ஆனந்தம். குடும்பத்தோடு வந்திருந்து அன்போ நல்ல அழகாக அற்புதமாக ஆனந்தமாக நடத்தித்தார் அப்படின்னு. அவங்க வர்றாங்க. நிச்சயமாக அவங்களோடு நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து இந்த தெய்வ திருமணத்தில் நம்ம கலந்துக்கணும்.